இவனுக்கு அடிக்கிறது முக்கியம் இல்ல, கஷ்டப்பட்டு பறிச்சு வந்த மூலையே வைத்தியத்தை கொண்டு கொடுத்து அம்மாவை குணப்படுத்துறது தானே முக்கியம். அதுல மாமா அவங்க என்னங்க அவங்க ஊரையே அடக்கி வச்சிருக்காங்க. அவங்கள கண்டா ஊரே பயப்படுது. நீங்க அவங்கள எதிர்த்து அடிச்சிட்டீங்க, பின்னாடி அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். அநியாய அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டேன். வாங்க மாமா. எங்கடா அவனுங்க? பச்சைல மூலிகாட 2 பேர் வந்தானுங்க. எங்க தெரியாது. என்னங்கடா எங்க அவனுங்க? எல்லா வீட்லயும் தேடி பார்த்துட்டோம், எங்க இல்லையா? ஆமாங்க, எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவனுங்க வெளியூர்காரங்க நினைக்கிறேன். அதனாலதான் பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போயிட்டானுங்க. வாங்கடா. நான் வர மாட்டேன். உனக்கு நல்லது தானே நான் சொல்றேன். அரப்பு உன்னை தேடித்தான் நாங்க 2 பேருமே வந்துகிட்டு இருந்தோம். நீயே ஏத்தாப்புல வந்துட்டியே. என்ன விஷயம்? வள்ளி, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அரப்பு, நான் இந்த வேலைக்காரி வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறேன். வர வர இவ போக்கே சரியில்லப்பா. ஏன் என்னாச்சு? திடீர்னு அர்த்த ஜாமத்துல தூக்கத்திலே எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிடறா. வாக்கிங் போயிருப்பா, உடம்பு நல்லதானே? விட்ட நீ அவ கூட சேர்ந்து வாக்கிங் போயிருவ போல இருக்க. அது இல்லப்பா, போறதுதான் போறா. நேர கிணத்தடியில போய் படுத்துக்கிறா. இன்னைக்கு கிணத்தடியில படுத்துக்கிட்டவா நாளைக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எழுத்து வீட்டுக்காரங்க கூட போய் படுத்துக்கிட்டான்னு வை. அப்புறம் என் பொழப்பு நாரிரும். அரப்பு, நான் நினைக்கிறேன் அவளுக்கு ஏதாவது காத்து கருப்பு பட்டிருக்குமோ. காத்தும் இல்ல கருப்பும் இல்ல. இதுக்கு சரியான வைத்தியம் என்கிட்ட இருக்கு. வைத்தியம் உங்ககிட்ட இருக்கா, வைத்தியர்கிட்ட இருக்கா? அடச்சே, அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அது பழைய டைப். நான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி விஞ்ஞான முறையில வைத்தியம் பார்ப்பேன். இந்த பக்கம் வா. இந்த பொண்ணுக்கு ஸ்லிப்பிங் வாக்கிங் வியாதி இருக்கு. அப்படின்னா அது உனக்கு புரியாது. நம்ம உடம்புல எத்தனையோ கோடிக்கணக்கான நரம்பு இருக்கு. அதுல ஒரு நரம்பு பிசகி போயிருக்கு. அது எங்க எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அப்படி டெஸ்ட் பண்ணி அப்படி ஆஃப் பண்ணிட்டா இந்த பக்கம் வா. ஸ்லிப்பிங் வாக்கிங் வியாதி சரியா போயிடும். இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ தள்ளி நில்லு, அவளை அனுப்பு. எதுக்கு? முடியாது. இங்க பாரு, உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போக கூடாதுல? ஆமா. அப்ப சரியாக்கி அனுப்பு. அக்கா, ஊரு விட்டு ஊர் வந்தவன் கை காலெல்லாம் ஆட்டி வித்தியெல்லாம் காட்டிட்டு இருக்கான். அவனோட நம்ம குறைஞ்சவங்களா? நீ நம்ம ஊர் வித்தியை காட்டு. அக்கா குனிக்கா. எதுக்குடா? அந்த ஆள் குனிறாருல. அக்கா நல்லா குனிக்கா. அந்த ஆள் எப்படி குனிறாரு? எப்படி? சுமாரா இருக்கு. அந்த ஆள் படுத்துட்டு என்ன செய்யறான்? அந்த மாதிரி உன்னால செய்ய முடியுமா? முடியும் மாவா. இப்ப பாரு. என்ன பெருமூச்சு வாங்குற? அங்க பாரு, அந்த ஆள் தலையில நிக்கிற மாதிரி நின்னுடுவேன். ஆனாவது ஆவனாவது. இப்ப நீ நிக்கல, இது எங்களுக்கு எல்லாம் மான பிரச்சனை. டேய், நான் அப்படி நின்னா எனக்கு மான பிரச்சனைடா. டேய், என்னடா கட்டையும் கயிறு எடுத்துட்டு எங்க போறாரு? ஒருவேளை மரம் ஏற போறாரோ? வாங்க போய் பாப்போம். அக்கா, அந்த ஆள் ஆத்துக்கிட்ட பெரிய கயிறுலாம் கட்டுறான். உனக்கு போட்டியா மீன் பிடிக்க போறான்னு நினைக்கிறேன். என்னது? எனக்கு போட்டியா? அது இந்த ஆத்துல என்ன மீறி மீன் பிடிச்சிருவாரோ? அங்க பாருங்கடா, நீச்சல் தெரியாது போல இருக்கு. கயித்தை கட்டிட்டு குளிக்கிறாரு சூரப்புலி. இப்ப பாரு வேடிக்கை. வாங்கடா. கயித்தை கட்டிட்டு நீச்சல் அடிப்பீங்களா? இப்ப அடி.
தைரியம் ஆகுதுங்க. దండాలి ఆ బస్కి இப்போ நல்ல மூடு. அதனால காப்பாத்துக்கா. என்னடா தண்ணி குடிச்சு செத்துற போறா, பாவம் காப்பாத்துக்கா அப்படின்ற வலைய கூடுறா. நான் விரிச்ச வலையில சிக்கினாரு மாப்பிள்ளை. ஊரை விட்டு ஊரு வந்து மாட்டுனாரு மாப்பிள்ள. கெண்ட மீன், கிழத்து மீன், வாழா மீன், வவ்வா மீன், விரால் மீன், வஞ்சிர மீன், ஐரா மீன், நெத்திலி மீன், நூத்து கணக்குல மீன் இருக்கு ஆத்துல. நாம் பிடிச்ச குழம்பு வச்சு நம்ம விட்டு சட்டிலே. தப்பாது வயசு பொண்ணு வல போட்டா உன்னாட்டோ மீன் கிடைக்க ஓடி போக விட மாட்டா. ஊரு உங்காத்தா யாரு என்ன இவ கேப்பா. உன்னாத்தா ஊருக்குள்ள வாழ ஒன்ன விடுவாப்பா. தண்டாலும் பயமா இருக்கு. பக்தி தண்டாலும் ஏயா